மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணைவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே 3 பேர் உறுப்பினர்கள். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் திமுகவை சேர்ந்த 3 பேர் முக்கிய குற்றவாளிகளாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். என்கவுண்டர் அப்படி ஒரு மனிதர் ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக மாநில தலைவரை பட்டப்பகல்ல ரோட்ல வெட்டி கொள்றான். யாருக்கும் எதற்காக அது நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பல கோணங்களை கொடுத்திருக்காங்க. இதா இருக்கலாமா அதா இருக்கலாமா பாருங்கன்னு. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணைவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார். யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு. இத பொலிட்டிக்கல் மர்டரா இருக்குமா? இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே 3 பேர் உறுப்பினர்கள் அந்த மெயின் அக்யூஸ்ட் 5 பேர்த்துல இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு என்கவுண்டர், ஒரு 62 ரூபாய் புல்லட், 62 ரூபாய் புல்லட்ல இந்த கதையை முடித்து விட்டோம், சரித்திரத்தை மாற்றி எழுதிவிட்டோம் அப்படிங்கறதா இன்னைக்கு என்கவுண்டரை பத்தி பேச வச்சிருக்கிறாங்க. வேற எதுவும் கூட நான் பேசுவதற்கில்லை. அதை தாண்டி இதை பேசுனீங்கன்னா சம்பந்தம் இல்லாம விக்கிரவாண்டியில் அந்த வேட்பாளர் திமுகவுடைய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்வது போல தமிழகத்திலே கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்ய முடியலனா பழிய தூக்கி மோடி மேல போடு, பழிய தூக்கி மத்திய அரசு மேல போடு. மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம். ஏன் கரண்ட் பில் ஏத்துன? மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம். மத்திய அரசு ஜியோ போட்டாங்களா? அமைச்சர் போன் பண்ணி சொன்னாங்களா? மோடி ஐயா கிட்ட சொன்னாங்களா? இல்ல அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், அதெல்லாம் ராணுவ ரகசியம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.